ஜல்லிக்கட்டு நடத்த தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் விலங்குகள் நல வாரியம் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கணபதி தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம், பீட்டா ஆகியோர் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தால் மத்திய அரசு அந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்ளும், தமிழக அரசு மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் எவ்விதமான ஆதரவை மத்திய அரசுக்கு அளிப்பார்கள், இந்த வழக்கை விசாரிக்க எவ்வளவு கால அவகாசம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, இப்படி பல காரணங்களை பொறுத்தே ஜல்லிக்கட்டுக்கு சட்ட ரீதியாக எவ்வளவு சிக்கல்கள் ஏற்படலாம் என்பது தெரிய வரும். ஒருவேளை இப்போது ஜல்லிக்கட்டுக்கு குறுகிய அவகாசமே இருப்பதால் இந்த வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டாலும் வரும் வருடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துவதை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் தொடரப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.